அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். கோவை சித்ரா சர்வதேச விமான நிலையம் பின்புறம் காலை மைதானம் இருந்தது. அந்த பகுதியில் நேற்று இரவு 11 மணி அளவில் ஆண் நண்பர் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த 3 பேர் இளைஞரை தாக்கிவிட்டு அந்த மாணவியை தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு ஓடியுள்ளனர். படுகாயமடைந்த அவர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அங்கு உடனடியாக சென்ற காவல்துறையினர் மாணவியை தேடி அப்போது அவர் நிர்வாண நிலையில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் இந்த சம்பவத்தை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இன்று மாலை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேசராஜ், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.